கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான கர்த்தனாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு முன்னோடு தொழுதும்படியான ஒரு பெரிய சலாக்கியத்தை பெற்றமைக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். இந்த நாளில் நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தரை தொழுகையை துவக்கமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் பழைய பாடலை நாம் பாடுவோம். அன்பார்ந்தது, பழைய பாடலாக இருந்தாலும் இது நம்முடைய உணர்வுகளை எழுப்புகின்றதான ஒரு அருமையான பாடல். அதாவது தாசரே இத்தரணி அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்கும் என்ற பாடல். நல்ல அருமையான பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் காட்டுவோம். தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயீசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகர்க்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திருந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நேசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒன்ன கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேச மாது சிரோமணிகள் விந்தை ஒழிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட. தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் யாவரும் தலைவணங்கி பரலோகத்தின் தேவன் நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி உம்மை ஆவியோடும் உண்மைத்தோடும் சிலாகித்து பெற்றுமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் உமது வேத வசனம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஐயா, நாங்கள் சுயமாக சொந்தமாக எதையும் செய்யாமல் சொல்லாமல் ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி போதிக்கத்தக்க உதவி செய்யும். கேட்கின்ற உள்ளங்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கூட நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது வண்ணமாக அமர்ந்து இந்த நாளில் கர்த்தர் வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம்
14 முதல் 30 வரை உள்ள ஒரு அருமையான ஒரு ஊமையை நாம் என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக இந்த அருமையான உண்மையை முன்னுமே நமக்கு என்ன செய்கிறார், கற்பித்திருக்கிறார். பாருங்கள், அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அன்பார்ந்தே, இந்த இடத்திலே பரலோக ராஜ்யம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கர்த்தருடைய சபையைத்தான் குறிக்கிறது. அதாவது பரலோக ராஜ்யத்திலே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ள மக்களாக, நமக்கு திராணிக்கத்தக்கதாக, திரும்பிக்கத்தக்கதாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த அருமையான ஊமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பாருங்கள், அதாவது ஒரு மனிதன் தன் ஊழியக்காரரை அனுப்பித்து, அவர் ஒரு பெரிய எஜமான், தன் ஆஸ்திகளில் அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறதாம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். மரிமாவளே, அப்பொழுது 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அவருடைய திறமையை பயன்படுத்தி மீண்டுமாக 5 தாலந்து சம்பாதித்து அவன் 10 தாலந்தாக அதை வைத்திருக்கிறான். பாருங்கள், எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்கின்றார். அப்பொழுது பாருங்கள், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய சந்தோஷம்! 5 தாலந்தை பெற்றவன் எஜமான் வந்து கணக்கு கேட்ட பொழுது தைரியமாக போய் முன்னால் நின்று, நீர் 5 தாலந்தை கொடுத்து அதை வைத்து இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன் இந்தா என்று அவன் கணக்கு 10 தாலந்தாக கொடுப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்பொழுது அந்த எஜமான் சொல்கிறார். பாருங்கள், அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானி சந்தோஷத்திற்கு பிரவேசித்தான். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமான சந்தோஷத்தில் நினைச்சு நீ பிரவேசி என்று சொல்லி அந்த 5 தாலந்து சம்பாதித்த இடத்திலே அந்த எஜமான் சொல்லுவது அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம்! பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆனந்தம்! அதே போல இந்த 2 தாலந்தை பெற்றவனும் பாருங்கள், அதே போலதான் 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாகி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசனாம். 5 தாலந்தை பெற்றவனுக்கும் அதே ஆசீர்வாதம்தான், அதே மகிமைதான். 2 தாலந்தை பெற்றவனுக்கும் தான். 2 தாலந்தை பெற்றவன் அந்த 2 தாலந்து சம்பாதிக்கிற அளவுக்கு அவன் திறனுள்ளவனாக 2 தாலந்தை சம்பாதித்து எஜமானத்தில் கொடுத்த பொழுது எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தமம், உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தை பிரவேசித்து சொல்லி சொல்கிறான். அடுத்ததாக
ஒரு தாளந்தை வாங்கினவன் தான் பாருங்கள். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காதிடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காதிடத்தில் சேர்க்கிறதுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆதலால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஒருவேளை இதை நான் வாசிக்கும் பொழுதுக்கு நாம் நினைக்கலாம், அவன் அந்த ஒரு தாளந்தை பத்திரமாக பாதுகாத்து தன் எஜமானத்தில் கொடுத்தான். ஒருவேளை அவன் நல்லவனாக இருக்கலாம் என்று இல்லை. அந்த ஒரு தாளந்துக்குரிய தகுதி, ஒரு தாளந்துக்குரிய திறமை அவனுக்கு இருந்தது. அவன் இன்னொரு தாளந்து என்ன செய்திருக்கலாம், அவன் சம்பாதித்திருந்திருக்கலாம். அந்த எஜமானுக்கு தெரியும். ஆனால் அவன் அதை செய்யாமல் செய்தான் பாருங்கள். அந்த தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்து எஜமானை பார்த்து சொன்னால், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமானே கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தையும் நிலத்தில் புதைத்து வைத்தேன். இது உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அரிமாண்டே, அந்த எஜமான் சந்தோஷப்பட்டிருப்பாரா? அந்த எஜமான் பார்த்துன்னு சொன்ன பாருங்கள், அவர் எஜமான் பிரித்தனமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. ஆம், நீ பொல்லாதவன், சோம்பலானவன், தகுதி இருந்தும் அதை செய்ய இயலாதவன், ஒரு சோம்பேறி. நான் விதைக்காதிடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காதிடத்தில் சேர்க்கும் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாவிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆம், இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை பயன்படுத்தாத காரணத்தினால் அந்த ஒரு தாளந்தை வைத்து இன்னொரு தாளந்தை சம்பாதித்திருக்கலாம். அவன் சம்பாதிக்காமல் அதை புதைத்து வைத்து காரணத்தினால் அவனுக்கு கிடைத்த தண்டனை பாருங்கள். புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்றான். அருமானே, இந்த அருமையான உண்மை நமக்குத்தான். பரலோக ராஜ்யம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு அவருடைய சபை. எஜமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு எஜமானாக இருக்கிறார், அவர் தலைவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். வந்து நம்மை நியாயம் விசாரிக்கப் போகிறார். அது உங்களை என்னையும் தேவன் அழைத்து நோக்கத்தை சற்று கூர்ந்து பாருங்கள். ஒரு காலத்திலே பாவத்தில் ஜீவித்தோம், அக்கிரமக்காரராக இருந்தோம், இருளிலே வாழ்ந்தோம், உலக வாழ்க்கையில் ஜீவித்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்து மூலமாக்கி அழைத்து அவருடைய ராஜ்யமான சபையில் அங்கமாக்கியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியார் மூலமாக்கி பேதுரு சொல்லுவதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். நீங்களோ என்றால் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமரிமானே, ஒரு காலத்து அந்த காலத்தில் இருந்தோம், பாவத்திலே ஜீவித்தோம், தேவன் அல்லாத மக்களாக இருந்தோம், தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். அப்படிப்பட்ட நம்மை
தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்து மூலமாய் அழைத்து அவர் பரிசுத்தமான ஒளியிடத்திலே நினைச்சார் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய புண்ணியங்களை, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தேவன் அப்படி செய்தார். அதைத்தான் சொன்னார் பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தபடியே புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த அருமையான பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்ற அத்தனை பேருமே ஒரே திறமையுள்ளவர்களாக அல்ல. ஒரு சிலருக்கு நல்ல திறமை உண்டு, ஒரு சிலருக்கு குறைவான திறமை உண்டு. ஆகவே அந்த திறமைக்கேற்றபடி நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய வசனங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அப்படி நோக்கம் என்ன? ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தரணையுள்ள மக்களுக்கு, இந்த பூமியில் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர் என்ன செய்யணுமாம்? தேவனண்டை அழைக்க வேண்டும், தேவனண்டை கொண்டு வர வேண்டும். அதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் கூறுகிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, தேவனுடைய வசனங்களை சொல்லும்படிக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை போதிக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், பரிசுத்த ஜாதியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கின்றோமே. அறிமாவே, நம் எத்தனை பேர் தேவனை பற்றியே, இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு போதித்திருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்து எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. எத்தனை ஆத்துமாக்களை தேவனுடைய அழைத்து வந்திருக்கிறோம் பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். இது நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேவனின் உணர்வுகளை எழுப்புகின்றார். நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். நாம் என்ன செய்வோம் பாருங்கள். நீ மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறாயே, உன்னை போல எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று கேட்ட என்ன செய்வோம் பாருங்கள். 5 தாலந்தை பெற்றவன் 5 தாலந்து சம்பாதித்தான். அந்த 5 தாலந்து சம்பாதித்ததுனா அந்த எஜமானன் என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அதன் அர்த்தம் என்ன? நான் இருக்கின்ற இடத்திலே நீயும் இருப்பாய். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளைக்கு நியாயத்தீர்ப்பில் இதைத்தான் சொல்லப் போகிறார். நாம் திரும்பிக்கேற்றபடி ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினோம் என்று சொன்னார். சுவிசேஷத்தை நான் சொல்லி நம்மால் கிறிஸ்துவுக்கு அநேக மக்கள் அழைத்து வருவோம் என்று சொன்னார். நமக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. அந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே, இயேசு கிறிஸ்து பிரவேசித்த இடத்திலே, அவர் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே நாம் சேர வாய்ப்பு உண்டு. ஆகிய தரிமானே, தேவன் நமக்கு நல்ல திறமையை தந்திருக்கிறார், நல்ல அறிவை தந்திருக்கிறார், நல்ல ஆற்றலை தந்திருக்கிறார் பாருங்கள். எனக்கன் பாந்திலே, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறோம், அதற்கான எத்தனை தாளங்களை பெறுகிறோம். இன்னைக்கு பாருங்கள், மனிதன் எவ்வளவு அறிவோடு ஆற்றலோடு கூட இருக்கிறான் பாருங்கள். ஆனால் தேவனுடைய காரியத்திலே நாம் ஏன் இப்படி செய்யக்கூடாது? நம்முடைய திறமையை பயன்படுத்தக்கூடாது. நம்மாலான மட்டும் சத்தியத்தை போதிக்கலாமே. அருமானே, கிறிஸ்துவுக்குள் பிறந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் சும்மா இருக்கவில்லை. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தார். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்களாம். அவள் அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்ததால் தான் அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் இந்த இடத்துல ஒன்று கூடி
ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யமான அந்த சபையிலே இன்றைக்கு அங்கமாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சாய்க்கை பாருங்கள். நம்மளான மட்டும் தேவனுடைய வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த இந்திய தேசத்தில் உள்ள மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த 5 தாளந்தை பெற்றவனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்குமே. பாருங்கள், பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், சுவிசேஷத்தில் நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்றாமறிமாளே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ ஐயோ என்பது எவ்வளவு ஒரு கவலையான ஒரு வேதனையான சொல் பாருங்க. நம்மளான மட்டும் நமக்கு கொடுத்த திறமையை, தேவன் நமக்கு கொடுத்த ஆற்றலை, தேவன் நமக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி என்ன செய்வோம்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கிறிஸ்துவ சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவோம், போதிப்போம். அதற்காகவே தேவனமை தெரிந்து கொண்டார். இந்த 5 தாழ்ந்து பெற்றவனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் பாருங்கள். நாளைக்கான இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த எஜமான் நம்ம வந்து நியாயம் விசாரிக்கும் பொழுது, நம்ம 5 தாளந்து பெற்றவன் 5 தாளை சம்பாதித்தது போல நாம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியிருந்தார். அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டு அவருக்கு செய்வார், என்னுடைய சந்தோஷத்தில் நீ பிரிவை சொன்னார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. அதே போல நான் 2 தாளந்தை சம்பாதித்தவனும் கூட, அவனுக்கு திறமை 2 தாளந்தை சம்பாதித்த 2 தாளந்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுதான் திறமை. அந்த 2 தாளந்தை சம்பாதிக்கிற அளவுக்கு அவன் திறமை இருந்தால் அதை பயன்படுத்தினால் 2 தாளந்தை சம்பாதித்தான். அருமானே, பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார் பாருங்கள். அவர் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது யூத மார்க்கத்திலே ஒரு தலைச்சிறந்த ஒரு பரிசீலராக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார். அது பருவத்துக்கு செல்லாது தேவன் பிரியமாக இருக்க என்று அறிந்து, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவரோடு சந்தித்த பிற்பாடு அவர் கிறிஸ்துவுக்கு பிறந்து கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதை உபயோகிக்கும் பொழுது அது கிரேக்கரானால் யூதரானாலும் அது ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாயிருக்கிறது என்று சொன்னாரே. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது, போதிப்பதை குறித்து வெட்கப்படக்கூடாது, தைரியமாக செல்ல வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். அதற்காகவே தேவன் அழைத்தார், அதற்காக தேவனை தெரிந்து கொண்டார். நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். என் கண்பாந்தலை உங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் மூலமாக கர்த்தர் சபையில் அங்கமாக இருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். நம்ம அதை செய்ய வேண்டும். அதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். இந்த கனி நினைக்கிறார் என்றால் ஊழியக்காரருக்கு தான் அந்த வேலை. அவர் தான் அப்படி ஆத்மாதை அல்ல. அறிமாங்களே, ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்புண்டு. நீங்களும் அதை செய்யலாம். சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு சத்தியம் சொல்ல தெரியாவிட்டாலும் செய்யலாம். நீங்கள் ஊழியக்காரரை அழைத்து ஊழியக்காரத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தி அவருக்கு சத்தியத்தை போதிக்கலாம். கொர்நேல் அப்படித்தான் செய்தான். கொர்நேலே 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு தன் வீட்டுக்கு வருவது அறிந்து என்ன செய்தான்? கொர்நேலே தன் உறவினர்களை, தன் சொந்தக்காரர்களை, தன்னோடு வேலை செய்த அதிகாரிகளை கூட்டி வந்து அவன் அங்கு அமர வைத்து பேதுரு வந்து சத்தியத்தை சொல்லுவதை கேட்கும்படியாக கொர்நேலியு அதை செய்தான். அதே போல் நாம் செய்யலாமே. நாம் சுவிசேஷத்தை பிரசிக்க முடியாமல் போனால், வாய்ப்பு கிடைக்காமல் போனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமே. நமக்கு பிறந்த நாள் வரும் பொழுது, நமக்கு திருமண நாள் வரும் பொழுது, நம்முடைய குழந்தைகள் பிறந்த நாள் வரும் பொழுது அந்த நாளை பயன்படுத்தி அந்த நாள் ஒரு சிறிய ஒரு கூற்று வைக்கலாமே. நம்முடைய அக்கம் பக்கத்தில் மக்கள் அழைத்து வந்து அமர செய்யலாமே. அப்பொழுது ஊழியக்காரை அழைப்பித்து அவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லி
அந்த ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தலாம். இப்படிப்பட்ட காரியம் நாம் செய்யக்கூடாது, செய்யலாம். பாருங்கள், இது தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே நாம் தெரிந்து கொண்டோம். பாருங்கள், நம்மாலான மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், நம்மாலான மட்டும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஒரு தாளந்தை வாங்கினவன் நினைச்சதான், அவனுக்கு ஒரு தாளந்து சம்பாதிக்கூடிய திறமை இருந்தது. அதனால் தான் அவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்தான் அந்த எஜமான். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை, அந்த ஒரு தாளந்தை வைத்து இன்னொரு தாளந்தை சம்பாதிக்காமல் அதை மண்ணிலே போட்டு புதைத்து வைத்து எஜமான் வந்தபோது எஜமானிடத்தில் என்ன தைரியமாக சொல்கின்றான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் எனக்கு தெரியும், நீ கடினமுள்ள மனுஷன் தெரியும், ஆகவே தான் இந்த தாளந்தை பத்திரமாக வைத்து உம்மிடத்திலே கொடுக்க சொன்னான். எஜமான் சந்தோஷப்பட்டாரா? இல்லை அன்பார்களே. அவனை பார்த்து, பொல்லாதவனே, சோம்பேறியே, சோம்புள்ளவனே, இந்த தாளந்தை நீ காசு கடைக்காலத்தில் கொடுத்திருந்தால் வட்டி கிடைத்திருக்கும், அதை நான் வாங்கிக் கொள்வேனே, ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி அவன் இந்த தாளந்தை பிடுங்கி 10 தாளந்து வைத்தவர்களுக்கு கொடுத்தான். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவன் என்ன செய்தார், இருளும் அந்தகாரமான இடத்தில் என்ன செய்தான், அவனை சேர்க்கப்பட்டான். அம்மதிமார்களே, இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அந்த ஒரு தாழ்ந்தை பற்றி நாம் அப்படிப்பட்டு நாம் இருக்கக்கூடாது. நம்மளான மட்டும் கர்த்தர் வசனத்தை போதிப்போம். நான் பயப்படக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், யோனா என்னும் தீர்க்கதரிசியை தேவன் நினிவே பட்டணத்திற்கு அனுப்பும் பொழுது யோனா என்ன செய்தான், ஏமாற்றி நினிவேவுக்கு போகாமல் யோப்பா பட்டணத்தில் ஏறி என்ன செய்தான், அவன் தர்சுக்கு போகிற கப்பல் ஏறிவிட்டான். தேவன் பார்த்தார், அவர் விடவில்லை. கடலிலே கப்பல் போய்கொண்டிருக்கும் பொழுது கப்பலை ஆடும்படியாக செய்து அந்த கப்பல் உள்ளவர் மாலுமிகள் யோனாவை கண்டுபிடித்து, நீ ஏன் இப்படி செய்யாத சொல்லப்படுது. அவன் பயந்தால் என்று, இதுக்கு காரணம் நான் தான், என்னை தூக்கி கரையிலே போட்டு விடுங்கள். கரையிலே போட்ட பிற்பாடு தேவன் யோனாவை விழுங்கும்படியாக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் வயிற்றில் யோனா இருந்து கொண்டு அவன் ஜெபிக்கின்றான். தேவன் மீன் கட்டளையிட்டார். 3 நாள் மீன் வயிற்றில் யோனா இருந்தார். பிறகு யோனா கரையிலே மீன் கட்டின பிற்பாடு யோனா எழுந்து நினிவேவுக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு சத்திட்டு சொன்னான். அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், மனம் மாறினார்கள். அப்படி தேவன் யோனாவை போட்டு சொன்னான். தேவன் யோனாவுக்கு அவன் நிழலில் தரும்படியாக ஒரு ஆமனுக்கு செடி உருவாக்கினான். ஒரே நாள் ராமனுக்கு செடி காய்ந்து வறண்டு போயிட்டு அதனால் அவன் கோபப்பட்டான். அவன் வேதனைப்பட்டு அவன் போய் நான் சாவது நல்லது சொல்லும் பொழுது தேவன் யோனாவிடத்திலே கேட்டான், உன்னால் நீ விதைக்காததும் நீ தண்ணீர் பாய்ச்சாதவன் அந்த ஆமனுக்கு பற்றி இவ்வளவு வேதனைப்படுகிறாயே, இத்தனை ஜனங்களுடைய நினிவே பட்டணத்திலே மக்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களை குறித்து நான் கவலைப்படாமல் இருப்பேனா? ஆகவே யோனாவை குறித்து தேவன் சொன்னார், நினிவே பட்டணத்தில் மனந்திரும் அதே பரிமாறே நீங்கள் நானும் அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள், சத்தியத்தை தெரியாமல் இருக்கிறார்கள். எங்கு போவது என்ன செய்வது என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து நாம் சத்தியத்தை சொல்லவும். நாம் பயப்படக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே தேவன் சொல்லும் பொழுது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கின்றார். பாருங்கள், வாசிக்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் 5 வாசனை பாருங்கள். கலகி விட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறது அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் நீ தேர்களுக்குள் வாசமினாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலகிவிட்டார். கலக்காரை அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி
நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லாமல் மகளே. தீர்க்கதரிசி தேவதை அதே போல தான் நீங்கள் நானும் கூட தேவனுடைய தீர்க்க வசனத்தை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை போதிக்கக்கூடிய அருமையான ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். அது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். ஒரு ஆத்துமா மனம் திரும்ப சொன்னால் பரலோகத்திலே அது மிகுந்த சந்தோஷம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை அதுதான், நம்முடைய நோக்கியம் அதுதான், நம்முடைய பொறுப்பு அதுதான். இது ஊழியக்காரனால் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் செய்வோம். இந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து வர வேண்டும், எண்ணிக்கை பெருக வேண்டும், ஆத்துமாக்கள் அதிகரிக்க வேண்டும். இந்த இந்தியா தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவுக்களாக வர வேண்டும் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் மார்க்கம் தப்பி தவறான போதனை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிரிவினைகளை பாருங்கள். அந்த பிரிவினைகளாம் மாற வேண்டும் என்று சொன்னார். அந்த பிரிவினைகளை கலைக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் சுவிசேஷத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிப்போம், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம். தேவ நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் பாருங்கள். அப்படி ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினார், தேவனுக்கு பிரியமான வேலையை செய்தார். அந்த 5 தாலந்து விற்றவனுக்கும் சம்பாதித்தவனுக்கும் 2 தாலந்து சம்பாதித்தவனுக்கு கொடுத்த அதே சந்தோஷத்தில் நாம் செய்யலாம், நாம் பிரவேசிக்கலாம். இல்லை என்றால் அந்த ஒரு தாளந்தை மறைத்து வைத்து அந்த ஒரு தாளந்து கொண்டு வந்து எஜமானத்திலே கொடுத்த அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் இருளும் பற்கடிப்புமான அந்த காலத்திலே அவனை தள்ளினது போல நாமும் தள்ளப்படுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தாழ்ந்த வசனத்தையும் கேட்ட மனைவி ஆசிரியப்ப நீங்களும் கூட உங்களான மட்டும் சுவிசேஷத்தை பிரச்சனைகள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துங்கள். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். ஜெபம் செய்வோம். இதற்கு மிகுந்த எங்கள் பருவத்து நல்ல பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் சபையராக ஒன்று கூடி உண்மை நாங்கள் ஆவியோடு தொழுதும் திராட்சத்தை பெற்றுமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான வசனங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்ப்பா. இதோ எங்களான மட்டும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் பிதாவே. 5 தாளந்தை பெற்று 5 தாளந்தை சம்பாதித்தவனைப் போல, 2 தாளந்தை பெற்று 2 தாளந்தை சம்பாதித்தவனைப் போல, அவர் சந்தோஷத்தில் பிரவேசித்தது போல நாங்களும் தரப்பினே எங்கள் திறமைக்கேற்றபடி எங்களான மட்டும் சுவிசேஷத்தை மற்ற மக்களுக்கு பிரசங்கித்தக்க அந்த பலத்தை தைரியத்தை தாரும். எந்த விதத்தில் ஒரு தாளந்தை சம்பாதித்தவன் இருளிலே பற்கடிப்பிலே அவன் பிரவேசித்தது போல நாங்கள் செல்லாதபடி நாங்கள் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ சந்தோஷத்தில் பிரவேசிக்கூடிய மக்களாக எங்களை கிருபை செய்யும். தொடர்ந்து காத்துக்குள்ளே பெறப்படுத்தும். கூடி வந்திருக்கிற ஆசிரியர் பிதாவே, இதை கேட்டு ஒவ்வொருவரும் சத்தியத்தின்படி அனைவருக்கு சத்தியத்தை சொல்லத்தக்க வாய்ப்பளித்தாரும். இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக பிரச்சனைப்படியாக என்ன செய்யுங்கள். நாம் அதை என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேவன் தாம் இந்த வசனம் ஆசிரித்து காப்பார். எங்கள் பாவம் தயவாக மன்னித்தருளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.